ட்ரேடர்ஸ், ஸ்டாக் மார்க்கெட் இஸ் ஆல் அபவுட் ப்ராபபிலிட்டிஸ் அண்ட் ட்ரேடிங் இஸ் ஆல் அபவுட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். இங்கே 100% ஒர்க் ஆகக்கூடிய ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. இதை தெரிஞ்சுக்காமல் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் லாஸஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்கிற எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். அகைன் வைடு சிபிஆர் தான் வந்திருக்கு. ஏன்னா தொடர்ந்து மார்க்கெட்டால் ட்ரெண்ட் ஆக முடியாது அப்படிங்கிறதுனால ஒரு வைடு சிபிஆர் வந்திருக்கு. இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா மார்க்கெட் வந்து மோஸ்ட்லி கன்சால்டேட் ஆகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இந்த ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் S1, அதாவது மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா 24,870, கீழே வந்து 24,565, இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வைட் ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் இன்னைக்கு கன்சால்டேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வித் பியரிஷ் பயாஸ், அதாவது செல் ஆன் ரேஸில் மார்க்கெட் வந்து மேலே போச்சுன்னா இந்த R1 ஜோன் இருக்குது பார்த்தீங்களா, 24,805 அண்ட் 24,868, இதுக்குள்ளேருந்து ஒரு ரிவர்சல் வர்றது கூட வாய்ப்பு இருக்குது. ட்ரேடர்ஸ், எதிர்பார்த்த மாதிரியே மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கன்சால்டேஷனில் முடிச்சிருச்சுங்க. ஸோ இந்த கன்சால்டேஷனில் ஸ்மார்ட் மணி எந்த மாதிரி தங்களோட கேமை ப்ளே பண்ணியிருக்காங்க, எந்த மாதிரி தங்களை மார்க்கெட்டில் பொசிஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறாங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இன்ட்ராடே பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கலாங்க. நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகிட்டு மார்னிங் ஃபஸ்ட்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஹவர்ஸில் நல்ல ஒரு ரேலி மேலே இருந்துச்சு. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 150 பாயிண்ட்டுக்கு பக்கமாகவே வந்து பார்த்திங்கன்னா மேலே போச்சு அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ப்ரீவியஸ் டேயோட க்ளோஸ் இருந்து 120-130 பாயிண்ட் பக்கமாக மேலே போச்சு. அங்கேருந்தா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய செல் ஆஃப் கீழே வந்து உங்களுக்கு இந்த டே லோவே வந்து பார்த்திங்க அப்படின்னா தாண்டிச்சு ப்ரீவியஸ் டே லோவை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு ரைஸு திருப்பி வந்து அந்த டே லோக்கிட்டே முடிச்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல கன்சால்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்குங்க. ஸோ தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய கன்சால்டேஷன் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ இந்த கன்சாலிடேஷன் எய்தர் சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரேக் அவுட் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க. ஸோ அடுத்து ஒரு நல்ல மூவ் காத்திருக்கு நிஃப்டியில் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓவர் சோல்டாக இருக்கிறதுனால மோஸ்ட்லி எனக்கு என்னமோ அந்த பிரேக் அவுட் அப்படிங்கிறது மேலே வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது மேலே வருமா அப்படிங்கிறத இப்போ நம்ம ஸ்மார்ட் மணி வச்சு அனலைசிஸ் பண்ணிடலாங்க. ஸோ இப்போ இன்ட்ராடே பெர்ஸ்பெக்டிவ்ல மார்க்கெட் என்ன இருக்குது, கன்சால்டேட் ஆகிருக்கு. இப்போ அப்படியே நம்ம 1 hour டைம் ஃப்ரேமுக்கு போகலாங்க. 1 hour டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு இந்த இடம் மிக முக்கியமான சப்போர்ட்டாக இருந்துச்சு. ப்ரைஸ் அதை அன்னைக்கே ஐ திங்க் ஃப்ரைடே அன்னைக்கே அதுக்கு கீழே தான் வந்து க்ளோஸ் வச்சிருந்துச்சு. அதாவது 24,723 அப்படிங்கிறது மிக முக்கியமான லிக்விடிட்டி. 1 hourலேயும் மிக முக்கியமான லிக்விடிட்டி தான். உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 டேல இல்லை, பட் 1 hourல அது ஒரு லிக்விடிட்டி. ஸோ ஐ திங்க் இது இன்னும் கொஞ்சம் மேலே ஏற்றினோன்னா இந்த இடத்துல வச்சோன்னா இந்த 1 டேல இதோட பாடி வந்து வந்துடும் நினைக்கிறேன். ஸோ இந்த ஜோனே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ஜோன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஜோன் மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் பிளாக்குங்க. அதுவும் லிக்விடிட்டி ஸ்வீப் படித்த ஒரு ஆர்டர் பிளாக் இது. ஸோ அதனால் நான் இதை வந்து ஒரு லைனாக மார்க் பண்ணல, ஒரு ஜோனாக மார்க் பண்ணிக்கிறேங்க இந்த இடம். ஸோ இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் பிளாக் தான். அப்படிங்க இந்த 2 கேண்டிலுமே ஆர்டர் பிளாக் கேண்டில் தான். அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த லிக்விடிட்டி ஸ்வீப் படித்த ஆர்டர் பிளாக்கு கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து இன்றைக்கி ஒரு சப்போர்ட்டாக எடுத்திருக்கு. அண்ட் உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன், மார்க்கெட் வந்து கீழே வரும்போது எந்த விதமான லிக்விடிட்டியும் எடுக்காமல் கீழே வந்துச்சுங்க. ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அக்குமுலேஷன் அண்ட் மேனிப்புலேஷன் ஃபேஸில் வந்து லிக்விடிட்டி எடுக்காமல் போகிறதுக்கும் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸில் வந்து லிக்விடிட்டி எடுக்காமல் போகிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அதாவது பவர் ஆஃப் 3 கான்செப்ட் படி மொத்த மார்க்கெட்டில் 3 ஸ்டேஜ் இருக்குது. ஒன்று அக்குமுலேஷன், அடுத்து பார்த்திங்கன்னா மேனிப்புலேஷன், அடுத்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இந்த அக்குமுலேஷனில் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கன்சாலிடேட் ஆகும். இந்த மேனிப்புலேஷனில் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கமாக பிரேக் அவுட்டு ஃபேக் பிரேக் அவுட்டு கொடுக்கும். டிஸ்ட்ரிபியூஷனில் ஒரிஜினலான டைரெக்ஷனில் மார்க்கெட் போகும். ஸோ இந்த அக்குமுலேஷனில் ப்ரைஸ் வந்து கன்சாலிடேட் ஆகும்போது நம்ம அதை பெருசாக எடுத்துக்க தேவையில்லை. அடுத்து மேனிப்புலேஷன், இதை வந்து நம்ம முக்கியமாக பார்க்கணும். மேனிப்புலேஷன் இங்கே வந்து இந்த பெரிய மேனிப்புலேஷன், அதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான இடம் அப்படிங்கிறது இந்த ஹைக்கு மேலே இருந்த இந்த 2-3 கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான மேனிப்புலேஷன். இது 3 லிக்விடிட்டி எடுக்கல, அதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த ரேலிலையுமே பெருசாக லிக்விடிட்டியை ப்ரைஸ் வந்து டேலோ கீழே போய் எடுக்காமல் தான் வந்துச்சு. அடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது ஒரிஜினல் டைரக்ஷனில் ட்ரெண்ட் ஆகிறது. அப்போது அந்த ஒரிஜினல் டைரக்ஷனில் என்றைக்குமே ட்ரெண்ட் ஆகும்போது இந்த மாதிரி லிக்விடிட்டி எடுக்காமல் தான் போகும். அப்படி எடுக்காமல் போகிறதுனால இது மிகப்பெரிய ட்ரெண்ட் ஆயிடுச்சு. ஸோ மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேலன்ஸ், ஒரு ஈவன் பேலன்ஸ் அப்படிங்கிறது வேணும். ஸோ இப்போ நான் வந்து இந்த மேனிப்புலேஷன்லேருந்தே வந்து பார்த்திங்க அப்படின்னா பியரிஷாக இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் அரௌண்ட் இந்த ரேஞ்சில் எங்கேயா ட்ரேட் எடுத்திருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 800 பாயிண்ட்டுக்கு பக்கமாக மார்க்கெட் கீழே விழுந்துருச்சு. அப்போது நான் மட்டும் கிடையாது, இந்த இடத்துல ட்ரேட் எடுத்த இன்னும் நிறைய பேர் வந்து சூப்பர் டூப்பர் ப்ராஃபிட்ஸில் இருப்பாங்க. அப்போது அவங்களுடைய ப்ராஃபிட்ஸை எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நாளைக்கு எக்ஸ்பைரி அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ ஒரு சூப்பர் டூப்பர் ப்ராஃபிட்டோடு அவங்கள இருக்கிறதுக்கு ஸ்மார்ட் மணி விடுமான்னு கேட்டிங்கன்னா அதற்கான ப்ராபபிலிட்டி கொஞ்சம் கம்மி தான்.
அந்த விதத்தில் எப்போ வேணாலுமே இந்த ரீட்ரேஸ்மெண்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் வந்து இது ஒரு முக்கியமான ரிவர்சல் ஜோன். ஒரு ஆர்டர் பிளாக்காக இருக்கிற பட்சத்தில் இந்த ஆர்டர் பிளாக்கு டிஃபெண்ட் ஆகியும் ஃபர்தராக வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வரதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க. ஏன்னா இங்கே வந்திருக்கிற கன்சால்டேஷனே ஒரு நல்ல கன்சால்டேஷன் அண்ட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல க்ரீன் கேண்டில்ஸ்லாம் வந்துச்சு இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி என்ன தான் செல்லிங் ப்ரெஷர் ஓவரால் மார்க்கெட்டில் இருந்தாலுமே பையிங் ப்ரெஷரும் கிட்டத்தட்ட ஈக்குவலாக மெயின்டைன் ஆச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ 1 ஹவரில் பாருங்கள், உங்களுக்கு இந்த லாஸ்ட் 15 மினிட்ஸை மட்டும் விட்டுருங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிற 1 2 3 4 5 6 கேண்டில் பாருங்கள், 3 க்ரீன் கேண்டில் 3 ரெட் கேண்டில் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ ஈக்குவலான ஒரு பையிங் ப்ரெஷர் அப்படிங்கிறது வந்திருக்கு அப்படின்னு தாங்க நம்ம சொல்லி ஆகணும். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்சால்டேஷன் தான். இது ஒரு குட்டி கன்சால்டேஷன் 15 மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு குட்டி கன்சால்டேஷனாக இருக்கிற பட்சத்தில் இது அக்குமுலேஷன், இது மேனிப்புலேஷன், இது டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இப்போது இருக்க நிலைமைக்கு நிஃப்டி எதனாவது ஒரு டே ஹைக்கு மேலே போகுது. உதாரணத்துக்கு இந்த ஹை 24,870, அதுக்கு மேலே போச்சுன்னா 25,089, இதுக்கு மேலே போகிறதுங்கிறது கஷ்டம். ஏன்னா ரேஞ்சே பிரேக் அவுட் ஆயிரும். ஸோ இந்த ஜோனுக்குள்ளே ப்ரைஸ் போகும்போது கண்டிப்பாக அது ஒரு நல்ல ரிவர்சலை கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. மிக முக்கியமாக எனக்கு தெரிஞ்சு ஓவரால் மார்க்கெட்டே ரொம்ப பியரிஷாக இருக்கிறதுனால 24,870 அப்படிங்கிறதுக்கு நல்லது ஒரு மரியாதை இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே ப்ரைஸ் போகிற ஒவ்வொரு மூவுமே வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி வந்து எப்போ வேணாலுமே கீழே விழுந்துரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செல் ஆன் ரைஸில் வர்ற ஒரு செல்லிங் ப்ரெஷர் ஆக்சிலரேட் ஆகக்கூடிய இடமா தாங்க எனக்கு பொசிஷனலாக நிஃப்டியை பார்க்கும்போது தெரியுது. நல்லதொரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தெரியுது. அது எப்போ வரும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இப்போதே அதற்கான சின்ன கிளிம்ஸ் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. ஆர்டர் பிளாக் பக்கத்தில் உங்களுக்கு இந்த விக்கு கிட்ட ஒரு சின்ன ரியாக்ஷன் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஸோ நம்ம எப்போ வேணாலுமே ஒரு நல்ல ரீட்ரேஸ்மெண்ட் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் இங்கேருந்தும் மார்க்கெட் விழுகுது அப்படின்னா அடுத்த சப்போர்ட் அப்படிங்கிறது 24,521 கிட்ட இருக்குது. அதுவுமே வந்து உடைக்கப்படும் போது 24,405 அண்ட் ஃபர்தராக இதுதான் செல் சைட் லிக்விடிட்டி 24,337 கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட் செல் சைட் லிக்விடிட்டி இருக்குங்க. இதுதான் வந்து ஃபர்தராக கீழே இருக்கிற செல் சைட் லிக்விடிட்டி அண்ட் சப்போர்ட்டாக இருக்கிறது. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இருக்கிற நிலவரம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி போனோம் அப்படின்னா இன்றைக்கி பேங்க் நிஃப்டி பாசிட்டிவாக முடிச்சிருக்கு. 71 பாயிண்ட் பாசிட்டிவாக முடிச்சிருக்கு. இது வந்து நிஃப்டி வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருந்தாலும் பேங்க் நிஃப்டி இன்றைக்கி பாசிட்டிவாக தான் முடிச்சிருக்கு. நான் இன்றைக்கி பெருசாக மார்க்கெட்டை வாட்ச் பண்ணலைங்க. நான் ஃபுல்லே வந்து மார்க்கெட்டில் உட்காரல இன்றைக்கி. அதனால் கொஞ்சம் பார்த்து தான் சொல்லணும். இங்கே பாருங்கள். ஓகே, இந்த 2 டேலோக்கு இருக்கிற இந்த 26 செப்டம்பர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஃப்ரைடே அன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த 2 லிக்விடிட்டியுமே எடுத்துருச்சு. ப்ரைஸ் அதுக்கு கீழே போய் இது வந்து லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ண இடம் இல்லை. ஸோ பேங்க் நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ண இடம் இங்கே இருக்குது. ஸோ அப்போ இதுலேருந்தே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி கொஞ்சம் ஓவர் சோல்டுக்கெலாம் வரல. இன்னுமே சப்போஸ் கீழே விழுந்துச்சுன்னா பெரிய மூவ் வந்து கீழே வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. புதன்கிழமை அன்னைக்கு வேறு ஆர்பிஐயோட இன்ட்ரெஸ்ட் எடிஷனை வந்து விட்றாங்க. 2ஆம் தேதி வேறு லீவு. ஒரு ஆட்டத்தை ஆடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் புதன்கிழமை அன்னைக்கு. ஸோ இப்போ டெய்லி டைம் ஃப்ரேமில் இங்கே ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ஃபேர் வேல்யூ கேப் அண்டு இந்த இதுக்கு முன்னாடி இருக்க ப்ரீவியஸ் டே ஹை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டிக்கு 24,895 அப்படிங்கிற லெவலில் இருக்குது. ஸோ நீங்கள் கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா எப்படி நிஃப்டி கீழே விழுந்துச்சோ அதே மாதிரி தான் வந்து பேங்க் நிஃப்டியுமே கீழே விழுந்திருக்கு. அண்ட் ட்ரெண்டு கிளியராக பியரிஷாக தாங்க இருக்குது. லோயரில் தான் போட்டுக்கிட்டு இருக்கு. இதை பார்த்தாலே நம்ம ட்ரெண்டு பியரிஷாக இருக்குன்னு சொல்லிடலாம். வந்திருக்கான் ரீட்ரேஸ்மெண்ட்டு, கீழே விழுந்திருக்கான், ரீட்ரேஸ்மெண்ட்டு, கீழே விழுந்துக்கிட்டு இருக்கான். அப்போது அந்த ரீட்ரேஸ்மெண்ட்டில் எனி ரைஸ் இஸ் அ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. உதாரணத்துக்கு இந்த ஃபாலில் இப்படி மேலே வந்து கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து கீழே விழுந்தான் பாருங்கள். அதே மாதிரி இங்கே மேலே வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து கீழே விழுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி விழுகும்போது உங்களுக்கு இந்த ப்ரீவியஸ் டே ஹை, அதாவது ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி இருக்க ஹையான 24,895 அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான பாயிண்ட்டாக இருக்குங்க. அண்டு சப்போஸ் அப்படி ரீட்ரேஸ்மெண்ட்டே வராமல் கீழே விழுகிறான் அப்படின்னா இந்த இடம் நல்லா சப்போர்ட்டாக இருக்கும். 54,077 அப்படிங்கிறது ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா 53,720 இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லதொரு சப்போர்ட்டாக பேங்க் நிஃப்டிக்கு இருக்குங்க. பேங்க் நிஃப்டியுமே பாருங்கள் இந்த ஆர்டர் பிளாக்கில் தான் ரிவர்ஸ் ஆயிருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட்டை கொடுத்துருக்கு. ப்ரைஸ் இன்னும் ரிவர்ஸ்லாம் ஆகலைங்க. உங்களுக்கு வந்து பேங்க் நிஃப்டி வந்து இந்த 54,983 நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு ரெசிஸ்டன்ஸ்லாம் சொன்னேன் பார்த்தீங்களா, அதையும் தாண்டி புனிதமானதுன்னு மேலே போனால் தான்
உங்களுக்கு 1 ஹவர் டைம் ஃப்ரேம்லேயே வந்து புல்லிஷாக மாறுதுங்க. அதனால் இந்த லெவலையும் பாருங்கள். ஸோ இது வந்து 1 ஹவரோட சேஞ்ச் ஆஃப் கேரக்டரு 54,983ங்கிறது அதையும் நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி கொஞ்சம் அவுட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி தான் முடிஞ்சிருக்குங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டை பொறுத்த வரைக்கும் நல்லா வரும். ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்சோல் ரீஜன்லேருந்து ஆர்டர் பிளாக்லேருந்து ஒரு சின்னது ஒரு ரிவர்ஸில் கொடுத்து மேலே போகலாமா, ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட்டை போடலாமா அப்படிங்கிற மாதிரி யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. அது நடக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இட் இஸ் ஆல் பேஸ்ட் ஆன் குளோபல் மொமெண்டம்ங்க. ஒரே நிமிஷம் இப்போ வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சர்ஸ் வேறு எப்படி இருக்குங்கிறத பார்த்துருவோம். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் கவர்மெண்ட் ஷட் டவுன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. இந்த நியூஸ் நான் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கேன். இதுக்கு மார்க்கெட் இது வரைக்கும் ரியாக்ட் பண்ணதே கிடையாது. ஏதோ ஒன்று பார்லிமெண்ட்டில் பேசி அதை வந்து 3 மாதம் 6 மாதம் தள்ளி போட்டுருவாங்க. எதனால் ஷட் டவுன் ஆக போகுதுன்னா கடன் பிரச்சனை. யூஎஸ் வந்து உலகத்தின் மிகப்பெரிய பொருளாதார நாடாக இருந்தாலும் ஏகப்பட்ட கடன் இருக்குது. அவங்களுக்கு வந்து அரசாங்கத்தை நடத்துறதுக்கு இப்போ வந்து காசு இல்லை. அதன் காரணமாக தான் ஷட் டவுன் அப்படின்ட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து ஈஸியாக ஸ்டடி பண்ணிடுவாங்க. இது நான் கேட்குற 5வது ஷட் டவுனோ 6வது ஷட் டவுனோ. ஆனால் இது வரைக்கும் ஒரு தடவை கூட ஷட் டவுன் ஆனதே கிடையாது. இப்போ கரண்டாக வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சர்ஸும் பாசிட்டிவாக தான் இருக்குது. யூரோப்பியன் ஃபியூச்சர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ எல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருக்கிற பட்சத்தில் ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு எப்போ வேணாலுமே வாய்ப்பு இருக்குது நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில். அடுத்துங்க அப்படியே நம்ம யூஎஸ்ஐயில் பார்த்துடலாங்க. யூஎஸ்ஐயில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பியரிஷாக இருக்கிறது. ரீட்டைல் ட்ரேடர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பேட்டர்ன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பியரிஷ் சைனு. ஆனால் நம்ம அப்படி பார்க்கக்கூடாது. நம்ம வந்து ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த 66.05 அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான லிக்விடிட்டியாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அந்த லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து கீழே விழுந்துக்கிட்டு இருக்குது. அப்படி கீழே விழும்போது 1 ஹவர் இருக்கிற இந்த ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபேர் வேல்யூ கேப்லேருந்து ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிவர்ஸில் போட்டு கீழே போய்கிட்டு இருக்கு. அண்ட் இது வந்து 1 ஹவரோட சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் 64.07 அப்படிங்கிறது. ஸோ இந்த லெவல் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் ஆகும்போது ஃபர்தராக நம்ம செல்லிங் ப்ரெஷரை எதிர்பார்க்கலாம். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா 50, ஏன்னா இப்போ வந்து இது ஒரு ஆர்டர் பிளாக்காக கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ அப்போ இந்த 65.05 அப்படிங்கிறத தாண்டினாலே ஃபர்தராக பையிங் ப்ரெஷர் வந்து க்ரூட் ஆயில் மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குங்க. ஸோ இதுதான் க்ரூட் ஆயில் பொறுத்த வரைக்கும் நல்லா வரும். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மொமெண்டம் பியரிஷாக இருக்குது. கீழே விழுறதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் ட்ரெண்ட் இன்னும் புல்லிஷாக தான் இருக்குது. அந்த ட்ரெண்ட் அப்படிங்கிறது இந்த 64.07 அப்படிங்கிறத தாண்டும் போது தான் பியரிஷாக மாறும். ஸோ வாட்ச் அவுட் திஸ் லெவலுங்க. அடுத்து அப்படியே நம்ம வந்து கோல்டு பக்கம் போகலாம். ஸோ கோல்டு எனக்கு அழிவே கிடையாது, எனக்கு எல்லையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி புது உச்சம் புது ஆல் டைம் ஹையை தொட்டுக்கிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்தியாலாம் வந்து ஒரு 86 87க்கு போயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரியாக தெரியல. ஸோ இங்கே இந்த எக்ஸ்ஐவியை பொறுத்த வரைக்கும் 3826 அப்படின்ட்டு புது சரித்திரம் தடை அதை உடைன்ட்டு புது சரித்திரம் படைத்து கொண்டிருக்கிறது. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 10 நிமிஷம் மேலே முடிகிற சமயத்தில் தூக்கி இங்கே போட்டுற வேண்டியதான். 3805 தாண்டிச்சுன்னா செல்லிங் ப்ரெஷர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாண்டுமானு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் மிக குறைவு தான். எல்லா லிக்விடிட்டியும் கரெக்டாக 1 ஹவர் லிக்விடிட்டி மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீப் பண்ணிட்டு மேலே போயிட்டுருக்கான். அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து இங்கே இருக்கிற லிக்விடிட்டியை சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் மாதிரி கொடுத்துட்டு ஆக்சுவலி வந்து இது இன்டியூஸ்மெண்ட்டை போட்டு அவன் பாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருப்பி மேலே போயிட்டான். இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த இடத்துல இப்போ நிறைய லிக்விடிட்டி வந்து விட்டு போயிருக்கான். ஸோ சப்போஸ் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்து மார்க்கெட் கீழே வந்தாலும் இந்த 3717 அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். இங்கே வந்து ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க. அண்ட் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம் இது புல்லிஷ் தான் அப்படின்ட்டு. ஸோ பயங்கர புல்லிஷாக இருக்குது. இதான் வந்து பார்த்திங்கன்னா கோல்டுக்கு நல்லா வரும். அடுத்து பிட்காயின் வந்து பார்த்திங்கன்னா புல்லிஷாக இருக்குது நண்பர்களே. 1 ஹவரில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் போட்டுருச்சு பாருங்கள். இதுதான் 1 ஹவரோட சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் போட்டுருச்சு. அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருந்துச்சு. அந்த ஃபேர் வேல்யூ கேப்புக்குள்ளே வந்து 50% தொல்ல 30% தொட்டு ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகி மேலே போயிட்டுருக்கு. இது எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவான சீனாக கருதப்படுகிறது. அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக இவ்வளோ தூரம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை தாண்டி ஒரு இன்வெஸ்ட் ஃபேர் வேல்யூ கேப்புக்கு போட்டுச்சு அப்படின்னா ஃபர்தராக கீழே போகலாம். ஆனால் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் அக்குமுலேஷன் மேனிப்புலேஷன் அப்படின்ட்டு இருக்கிறதுனால டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது மேலே வர்றதுக்கு தான் அதிகப்படியான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டே புல்லிஷாக மாறிடுச்சு. ஸோ இந்த ஃபேர் வேல்யூ கேப்புக்கு மேலே இருக்கிற வரைக்கும் பிட்காயின் வந்து ஃபர்தராக மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அண்ட் இது வந்து ஒரு மிக முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் 1,14,058 அப்படிங்கிறது. அதே மாதிரி உங்களுக்கு இது தாண்டிடுச்சு அப்படின்னா ஃபர்தராக கீழே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி கீழே போகும்போது உங்களுக்கு இது கீழே ஏகப்பட்ட லிக்விடிட்டி இருக்குது. இந்த 1,08,684 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் தாண்டிச்சுன்னா கீழே ஃபர்தராக 1,07,321 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இதுதான் பிட்காயினை பொறுத்த வரைக்கும் நல்லா வரும். அடுத்துங்க யூரோ யூஎஸ்டிங்க. ஸோ யூரோ யூஎஸ்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு
பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது வந்து ஒரு லோயர் லோ போட்டு பியரிஷ் ட்ரெண்டில் தான் இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 1 hour டைம் ஃப்ரேமில் இருக்க இது ஒரு பிரேக்கர் பிளாக். ஸோ அந்த பிரேக்கர் பிளாக்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகி கீழே போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லது ஒரு ரிவர்சல் கேண்டில் தான். ஸோ இந்த பிரேக்கர் பிளாக் ரெஸ்பெக்ட் ஆகி ரிவர்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறதுனால இந்த பிரேக்கர் பிளாக்கை தாண்டாத வரையில், அதாவது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து இந்த 1.17543க்கு கீழே இருக்கிற வரைக்கும் ஃபர்தராக செல்லிங் ப்ரெஷர் ஆக்சலரேட் ஆகி டுவர்ட்ஸ் இந்த 1.1645 லெவலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் தாண்டப்படும் போது உங்களுக்கு 1.15743 வரைக்கும் ஃபர்தராக டவுன் சைட் மொமெண்டமில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாங்க. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்மார்ட் மணி வச்சு, ஸோ இந்தியா மார்க்கெட்டு, கிரிப்டோ, ஃபாரெக்ஸ் எல்லாமே நம்மளால் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ண முடியும். இதை நீங்கள் வந்து இண்டிபெண்டண்டாக கற்றுக்கணும், ப்ராப்பராக ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட மென்டர்ஷிப் ப்ரோக்ராமில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாலுமே அதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுற மற்ற நம்பருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூப் அல்காரிதம் ட்ரிகர் பண்ணி நிறையா பார்வையாளர் நம்ம சேனலுக்கு வந்து சேர்க்கும். அண்ட் இன்றைக்கி 7 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு வெபினார் கண்டக்ட் பண்ணுறேன் என்ரிச் மணியின் சார்பாக. அதோடைய ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் வந்து ஜாயின் பண்ணல அப்படின்னா யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் அங்கே ஒரு ஸ்மார்ட் மணி பேஸ் பண்ண ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜியை நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேங்க. இன்ட்ரெஸ்ட்னா ஜாயின் பண்ணிங்க. நான் வெபினாரில் சந்திக்கலாம். அண்ட் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். தேங்க்யூ.